ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருந்தாராம். அவருக்கு தலைவலி, முட்டு வலி, கால் வலின்னு உடம்புல இல்லாத வியாதிகளே கிடையாது. எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தும் அவருடைய வியாதி குணமாகவே இல்லை. அப்போ பக்கத்து ஊர்ல ஒரு புது வைத்தியர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை தன் வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்தாரு. இவரை சோதிச்சு பார்த்த வைத்தியர் ஒரு டப்பா நிறைய சூரணங்கள், அதாவது மாத்திரைகளை கொடுத்து, இந்த டப்பா காலியாகும்போது உன்னுடைய வியாதியும் சரியாகிடும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அந்த சூரணத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டிஷனும் இருந்தது. அதாவது எப்போ எல்லாம் வேர்வை வருதோ அப்போ மட்டும்தான் இந்த சூரணத்தை சாப்பிடணும்னு சொன்னாராம். இந்த மனிதரும் அதை வாங்கி வச்சுட்டு எப்படா வேர்க்கும், எப்படா இதை சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு வேர்வையே வரல. குளிர்காலமாக இருக்கிறதுனால தான் வேர்க்க மாட்டேங்குதோ அப்படின்னு பல பெட்ஷீட்டுகள் எல்லாம் போத்தி உட்காந்து பார்த்தாரு. அப்பவும் வேர்க்கலை. அப்போது இவருடைய மனைவி, உடம்பு கொஞ்சம் உஷ்ணமானா வேர்க்க போகுது, ஒன்று பண்ணுங்க, பேசாமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு வர்றது, துணி துவைச்சு கொடுக்கறது, தோட்ட வேலை செய்யறதுன்னு அவருக்கு சில வேலைகளை கொடுத்தாங்களாம். இந்த வேலைகளை எல்லாம் செய்ய செய்ய அவருடைய உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவை வேர்க்கும் போதும் மறக்காம போய் இந்த சூரணத்தை சாப்பிட்டாரு. இப்படியே தினமும் நடக்க அந்த சூரணம் பாதி பாட்டில் காலியாகும் போதே இவருடைய வியாதிகள் எல்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிச்சாரு. சரி, நம்ம வியாதி தான் சரியாயிடுச்சே, மீதி இத்தனை சூரணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சவர் அந்த வைத்தியரை போய் பார்த்து விஷயத்த சொல்லி, நீங்க பலே கில்லாடி தான் போங்க, எந்த வைத்தியத்தாலையும் குணப்படுத்த முடியாத வியாதியை ஒரே சூரணத்துல சரி பண்ணிட்டீங்களே, ஆமா அப்படி என்னதான் மருந்து இது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த வைத்தியரோ, உன் வியாதி இந்த சூரணத்தால சரியாகல, நீ செஞ்ச வேலையால சரியாச்சு. உடல் உழைப்பு இருந்தா தான் நம்ம உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறி ஆரோக்கியமா இருக்க முடியும். சாப்பிட்டு சாப்பிட்ட ஒரே இடத்துல உட்கார்ந்தா இது என்ன, இதுக்கு மேலையும் வியாதிகள் வரும். நான் கொடுத்தது வெறும் துளசியும் வெல்லமும் மட்டும்தான், இதுல எந்த மருந்தும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இது வெறும் கதையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு நல்லாவே பொருந்தும். 10 இட்லி சாப்பிட்டாலும் நம்ம தாத்தாக்களுக்கெல்லாம் செரிமானமாச்சு. ஆனால் 3 இட்லி சாப்பிட்டா கூட நமக்கு செரிமானமாகறதில்ல. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம் ஆரோக்கியம் நம் கையில். சிந்தித்து செயல்படுங்கள். இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.